வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எதை பற்றி பேச வந்தேன்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாம் தான். நானும் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் படித்தேன். இது என்னுடைய 3வது அட்டம்ப்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை நான் இது வரைக்குமே பார்க்கல. ஒரு குரூப் 4 குரூப் 4 இதுலேயும் பார்க்கல, குரூப் 2 கூட இவ்வளோ டஃப்பாக நான் பார்க்கல. என்னம்மா கொஷின் எடுத்திருக்காங்க, ஏன் இந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்காங்க, என்ன நினப்பில் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு தெரியல. தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஓரளவுக்கு தான் இருக்கும். இலக்கணம் தானே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தால் ஃபுல்லாக கொஷினை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு இந்த படிக்கணுன்ற ஒரு எண்ணமே நம்மளாக வெறுத்து விட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு தான் கொஷினை எடுத்திருக்காங்க. ஒரு மனசாட்சியே இல்லாத இந்த கொஷினெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கொஷினும் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற வழிக்குள்ளவே மானாண்டா நம்மளுக்கு இந்த டிஎன்பிசியும் வேண்டாம், இந்த கவர்மெண்ட் வேலையே வேண்டாம் அப்படின்னு நாமளே வெறுத்து வெளியே வந்துடணும் அப்படின்னா அவங்க அந்த தாட்டில் தான் எடுத்திருக்காங்க போல். இந்த கலை சொற்கள்னெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கலை சொற்களெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. எது சரி எது தப்புன்றனே தெரியாத அளவுக்கு இந்த புக்குலெல்லாம் பார்த்த மாதிரி கூட இல்லை. என்ன தாட்டில் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரில. என்ன ஒரு இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை வச்சு செய்யணும்னு நினச்சிட்டாங்களா என்னவோன்னு புரியல எனக்கு ஒன்றுமே. இந்த கொஷின் பேப்பரெல்லாம் பார்க்குறபோது தான் கவர்மெண்ட் வேலைலாம் ஒன்று வேணுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்குது. சிலபஸ் வச்சு இவ்வளோ புக்ஸு நம்ம எல்லாம் லைன் பை லைனாக படித்து அதோட இந்த சிலபஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த சிலபஸ் இருக்கிறத மட்டுமே கேட்டிருக்காங்களா அப்படின்னா அவங்க ரொம்பவே அவுட் ஆஃப் கொஷின் தான் போயிருக்காங்க போல். நிறைய கலை சொற்களை தான் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. இது தமிழ் கொஷின் பேப்பரா இல்லை வேறு என்னவான்ற அளவுக்கு கொஷின் நம்ம தான் இது என்னடா கொஷின்னு நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி ரொம்ப குழப்பி வச்சுருக்காங்க. மேக்ஸாச்சும் ஓரளவுக்கு போட்டு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த ஜிகே ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் படித்து அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணி அந்த ஆன்சர் கிட்ட கொண்டு வர வழிக்குள்ளேயே நமக்கான அந்த டைம் வேகமாக போயிடுது. இந்த குரூப் 4 இவ்வளோ டஃப்பாக இருக்கிற போது அடுத்து குரூப் 2க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாமான்ற திங்க்கு தான் எனக்குள்ளே நிறைய ஓடுது. இதுக்கோசரம் 2.5 வருஷம் உட்காந்து படித்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கூட நம்ம மற்றவங்கள செய்ய வச்சுன்னு எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுந்துன்னு நம்ம படித்து கடைசியில் ஒன்றுமே இல்லை. இத்தனை காலம் நம்ம படித்ததே அந்த நாளே வேஸ்ட்டு. இதுக்கெல்லாம் பதில் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. நான் கீ ஆன்சரை கூட பார்க்கலங்க, எது சரி எது தப்பு அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவங்க கவர்மெண்ட் கீ ஆன்சர் கொடுத்த அப்புறமே நான் பார்த்துக்கலாம் நான் விட்டுட்டேன். இந்த தமிழ் கொஷின் பேப்பரெல்லாம் நல்லா தமிழே எனி டைம் கரைச்சி குடிச்சவங்களால தான் அந்த ஃபுல் மார்க்கே போட முடியும். யாருக்காச்சும் தயவு செஞ்சு தமிழ் கொஷின் பேப்பர் ஈஸின்னு தயவு செஞ்சு சொல்லாதுங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுல எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஜிகேவாச்சும் ஓரளவுக்கு நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி ஆன்சர் எலிமினேட் பண்ணி போடுற அளவுக்காச்சும் இருந்துச்சு. ஆனால் தமிழ் ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்மளால் அர்த்தம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதுவா அதுவான்ற அளவுக்கு ரொம்ப மைண்டு ப்ரெஷர் தாங்க மிச்சம். இதுக்காக போட்ட எஃபெக்டெல்லாம் வேஸ்ட்டு. இந்த கொஷின் எல்லாம் பாருங்கள், இதுக்கெல்லாம் எப்படி எங்கே இருக்குது ஆன்சரு, இதுக்கு என்ன சாமி, இதுக்கு மேலாம் நம்ம படிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. பேசாமல் இந்த குரூப் 4 இந்த குரூப் 2 இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் விட்டுட்டு கம்மன் நம்ம வேலை வெட்டிக்கு போனாலே ஏதோ மாதம் 5,000 6,000 10,000 வாங்கி குடும்பத்தை ஓட்டிக்கலாம் போல். நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ் முன்னேறணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணுன்றதுக்கோசம் நம்ம படித்தா இந்த டிஎன்பிஎஸ்சி இப்படியெல்லாம் நம்மளை வச்சு செஞ்சாங்கன்னா என்ன தான் செய்கிறது பாருங்கள். கலை சொற்கள்னு எவ்வளோ உள்ள திணிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த புக்குலேருந்து ஒரு 20 கொஷின் வந்திருக்கும். புக் கொஷின் மீது ஃபுல்லாக அவுட் ஆஃப் தான். எங்கே போயிருக்காங்க, காலேஜ் புக்கு இது எடுத்திருக்காங்களா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு தனியாக போடுறாங்களா அந்த மாதிரி புக்கு எடுத்திருக்காங்களா தெரில. ஒரு கொஷின் ஈஸியாக இருந்தால் அடுத்து 4 கொஷின் டஃப்பாக பிடிக்குது. ஏன் தமிழ்லேயே இவ்வளோ வச்சு செஞ்சிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு என் வீடியோவை பார்க்குற யாராச்சும் இந்த குரூப் 4 அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்ட்டு தயவு செஞ்சு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா
இல்லை எப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக எத்தனையோ பேர் வந்து 6 மாதம் வருஷ கணக்கில் வந்து அவங்க பார்த்துருந்த வேலையெல்லாம் கூட விட்டுட்டு வந்து இது உட்காந்து டைமெல்லாம் எடுத்து படித்தவங்களாம் இருப்பாங்க. நானுமே அப்படி படித்தவங்க தான். இருந்தாலும் வீட்டில் வந்து பசங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் படிப்போம். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் இதே வேலையை படித்தவங்களுக்கு என்னோட ரொம்பவே மன அழுத்தமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எங்கேயான கம்முன்னு கம்பெனி அப்படி பார்த்துட்டு போயிடலாமா, இல்லை எங்களுதே சொந்தமாக கோழி பண்ணை இருக்குது, பேசாமல் அதிலே வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னா பொழப்பா பார்த்துன்னு போயிடுறது மேல் போல். ஏன் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆசையோட நம்மளும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம், நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒருத்தராச்சும் நம்மளும் ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் கிட்டத்தட்ட காலேஜெல்லாம் முடித்து ஒரு 9 வருஷம் கழித்து நாங்கள் இதை படிக்க வந்தோம். ஆனால் இந்த மாதிரி கொஷினெல்லாம் பார்க்கும்போது சரி என்னடா இது, நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோன்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இந்த புக்குங்களெல்லாம் பேசாமல் எடுத்து இடைக்கு தான் போடணும் போல். தமிழெல்லாம் லைன் பை லைனாக வந்து 6th to 12th வரைக்கும் பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ் இப்படி எல்லாத்தையும் படித்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனால் அங்கே இருக்கிற கொஷினை பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா கொஷினு, இது நம்ம எங்கேயுமே பார்க்கவே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப குழப்பி விடுறாங்க. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த டிஎன்பிசிக்கு என்னோடய தனிப்பட்ட ஒரு கோரிக்கை என்னென்னா, இவ்வளோ டஃப்பாக எடுத்து எங்களை மாதிரி நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கேப் விட்டு ரொம்ப வருஷம் கேப் விட்டு நம்ம எத்தனை நாளைக்கு நம்மளும் வீட்டில் வந்து இருக்கிறது, நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து மன அழுத்தத்தை கொடுக்காதுங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் அப்புறம் பெற்றவங்க சைடில் எல்லோரும் வந்து இவ்வளோ நாள் கழித்து குழந்தைங்களாம் ஆனால் அப்புறம் இப்போ வந்து படிக்கிறீங்களே, இப்போ போய் நீ வேலைக்கு போயிடுவியா, உன்னால் முடியுமா, இத்தனை வருஷம் விட்டுட்ட, அப்போ இருந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிக்காது இப்போ வந்து படிக்கிற, உன்னால் போய் வேலையெல்லாம் வாங்க முடியுமா, நீ எல்லாம் படிப்பியா அப்படின்னவங்களுக்கு மத்தியில் போன வருஷம் நம்ம போட்ட கொஷினுக்கு இந்த வருஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் லீடிங்கில் போயிடலான்னு நினைக்கிற போது கடைசியில் வந்து அந்த மாதிரி பேசினவங்களுக்கு தான் சாதகமாக இருக்க தவிர எஃபெக்ட் போட்டு படிச்சதுக்கான ஒரு மதிப்பே இல்லை. எத்தனை கொஷின் போட்டோம், நம்ம என்ன தான் போய் அகாடமியில் படித்தாலும் வீட்டில் உட்காந்து படித்தாலும் இந்த மாதிரி கொஷின் எடுக்கிற போது 24 hours சாப்பிடாத கூட படித்தாலும் ரொம்ப கஷ்டம். தமிழெல்லாம் ஒரு புலமை வாய்ந்த ஒரு புலவரால் தான் வந்து இந்த தமிழ் கொஷினுக்கெல்லாம் ஆன்சரே பண்ண முடியும், சில கொஷினுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மனநிலைமை இந்த டிஎன்பிசி குரூப் 4 எழுதியிருந்தாங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குதோ பார்ப்போம். டிஎன்பிசி ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ மனநிலைமை வந்து டிஎன்பிசி நம்பரத்தோடு பேசாமல் நம்ம இப்போ ஆரம்பிச்சிக்கிற சேனலே நம்பலாம் போல் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மனநிலைமை வந்து அப்படி இருக்குது. தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மன எண்ணங்களை வந்து கமெண்டாக தெரிவிங்க. தேங்க்யூ.